ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் மீதி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரையும் சிக்கனையும் சேர்த்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி ரைஸ் ரோட்டி கூடயும் செட் ஆகும். கிரேவி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1/4 கப் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பட்டர் 20 கிராம் போல் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லை அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். அது கூட பட்டர் உருகுனதோட ஒரு பிரியாணி இலை, கருப்பு ஏலக்காய் ஒரு பீஸ், கல்பாசி ஒரு சின்ன பீஸ், 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதோட 150 கிராம் போல் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது ஸ்லைஸாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்கும் அப்படின்னா. வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகி கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிட்டு வருது. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். மசாலாலாம் பொரிச்சிருச்சு. இது கூடவே 1/4 கப் போல் கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதோட 750 கிராம் போல் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மசாலா சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா சிக்கனில் எல்லா பக்கமும் கோட் ஆகிடுச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கன் இந்த ஸ்டேஜில் பாதி அளவு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/4 கப் போல் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே வெந்தயக்கீரை சேர்க்கறதுனால இது கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிட்டு இது கூடவே 2 கட்டு வெந்தயக்கீரையை பொடியாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணுங்கள். கீரை நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு மேலே இதை கிளறி விடுறது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணேன். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். சிக்கன்லேருந்து வந்ததும் அந்த கீரையிலேருந்து ஊஸ் அவுட் ஆன தண்ணியும் எவ்வளோ வந்திருக்கு. இதுக்கு மேலே இதை நல்லா கிளறி விட்டுட்டு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு இந்த கிரேவியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் எடுத்திருக்கேன். அதனால் இதில் தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா மீடியம் சைஸ் தக்காளி 1 அரைச்சோ இல்லை பொடியாக கட் பண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/4 கப் போல் நான் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். க்ரீம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் அந்த கிரேவி. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரோட்டியோடையோ இல்லை கீ ரைஸ் இல்லை ஒயிட் ரைஸ் கூட இதை சர்வ் பண்ணலாம். வெந்தயக்கீரையோட கசப்பே இதில் சுட்டு கூட தெரியாது. சிக்கனோட கம்பைன் ஆகி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Asees Copper Kitchen, like, share and comment below.